ஹலோ ஆல், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் வந்து இந்த பிஜின் பிராண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து இப்போ மல்டி குக் கெட்டில். எல்லோரும் சாதா கெட்டில் யூஸ் பண்ணியிருப்போம். டீ, காஃபி, அந்த சுடு தண்ணி, அந்த ஹாட் வாட்டர், அதுக்கு தான் மோஸ்ட்லி ஹாட் வாட்டருக்கு தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து மல்டி ஃபங்க்ஷனலாக யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன பொருள்லாம் உள்ளே இருக்குது, என்னென்ன எப்படி பண்ணலாம், என்னெல்லாம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ ஆனால் இதில் மேகி காமிச்சிருக்காங்க, முட்டை வேக வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா வந்து 2495 வருது. நம்ம அவ்வளோ கொடுத்து வாங்கலை, 1800 கொடுத்து வாங்கியிருக்கோம். இது ஒரு ஸ்டோர்லேருந்தே வாங்கியிருக்கோம், டேரெக்டாக ஆன்லைன்லேருந்து வாங்கலை. சரி, இது இப்போ உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம ஏன் வாங்கியிருக்கோம்னா, நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப ட்ராவல் பண்ணுவோம், அதனால் வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கிளாஸ் லிட்டு, இது வந்து ஸ்டீமர், அதுக்கப்புறம் இது வந்து எக் ட்ரே, ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் ஒரு ப்ளக் ஒயர். ஃபைனலாக நம்மளுக்கு வந்து கீழே வர கெட்டிலோட பேஸ். இது நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. என்னென்னா நம்ம வாஷ் பண்ணும்போது இது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இதுக்கு வந்து தனியாக இங்கே வந்துடுது, இங்கே கீழே தான் எல்லாம் அந்த சர்க்யூட்ஸ்லாம் இருக்கும். அதனால் நம்ம இது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணும்போது மட்டும். இப்போ நம்ம ஜென்ரலாக எதாவது வைக்கிறோம், இதிலே நம்ம பாயில் பண்ண பார்க்குறோம் அப்படின்னா, அந்த இப்போ எக்கு வைக்கிறோன்னு வைங்க. இப்போ இந்த கீழே உள்ள இந்த ட்ரேயை வச்சுட்டு இது மேலே அது எத்தனை எக் வைக்கலாம், 1 2 3 ஒரு 6 எக்ஸ் வைக்கலாம் ஒரு நேரத்தில். அப்படி நம்ம எக்கு வைக்கிறோம். சரி, மேலேயும் இன்னொரு வேறு ஏதாவது ஸ்டீம் பண்ணணும், ஏதோ ஒரு காய்கறி அது ஸ்டீம் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா, ரெண்டுமே ஒரே நேரத்தில் வைக்கலாம். வச்சுட்டு இதுவும் மூடிடணும் இந்த லிட்டை. இதில் நம்ம வெறும் எக் மட்டும்தான் பண்ண போகிறோம் அப்படின்னா இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கெட்டில் பாக்ஸில் வந்தது. அன்பாக்சிங் பார்த்திங்கன்னா இதுதான். சரி, நம்ம இனி அடுத்தது வந்து ஒரு நாள் ஒன்று ட்ரை பண்ணுவோம். அது உங்களுக்கு நான் வீடியோ போட்டுறேன். தேங்க்யூ.